ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் ஸ்ரீ பாலாஜி ப்ராப்பர்ட்டிஸ். சென்னை வேளச்சேரி லொக்கேஷனில் ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட் ஒரு லேண்ட் நம்மகிட்ட சேல்ஸ் கொண்டிருக்குங்க. அதை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இப்போ நம்ம நிற்கக்கூடிய இடம் வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன். வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக நமக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் சொல்லலாம், இல்லை 2 கிலோமீட்டர் சொல்லலாம். அங்கேருந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. என்ன லேண்டுன்னு சொல்லிட்டு ஒரு வீடு காட்டுறேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா இது வந்து நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெமாலிஷன் கண்டிஷன் உள்ள ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ். இது இந்த வீட்டுக்குள்ளேயும் உள்ள நான் வந்து எப்படி இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது எந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதான்றது வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். அதனால் நான் வீட்டுக்குள்ளேயும் உங்களுக்கு கவரேஜ் பண்ணியிருப்பேன், வீட்டுக்குள்ளேயும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஒரு டெமாலிஷன் கண்டிஷன் உள்ள ஒரு வீடு தான். ஏன்னா இந்த ஒரு வீடு வந்து இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 25 இயர்ஸ் வந்து ஓல்டு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 25 இயர்ஸ் ஓல்டு. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா வேளச்சேரி 100 ஃபீட் ரோட்டில் ஜிஆர்டி நியர் ஆப்போசிட் ரோட்டில் தான் நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரி ஜிஆர்டி நியர் ஆப்போசிட் ரோட்டில் தான் லக்ஷ்மி நகரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி. நான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுற்றி இந்த வீட்டுடைய சுற்றி ஒரு செட்பேக் உள்ள ஏரியாவில் தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். 3 ஃபீட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை சுற்றி வந்து செட்பேக் விட்டு தான் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஏரியா வந்து எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா 200 மீட்டரில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி டைரெக்ஷனில் இருக்குது, 20 அடி ரோடு. இந்த ப்ராப்பர்ட்டி இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல போனால் ஒரு செமி கமர்ஷியல் ஏரியா. எதனால் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இது வேளச்சேரி மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக இந்த வேளச்சேரி ஜங்ஷனில் தான் நம்ம நிற்கிறோம். வேளச்சேரி ஜங்ஷனில் இருந்து உங்களுக்கு 100 ஃபீட் ரோடு, அதாவது ஜிஆர்டிக்கு வரத்துக்கு கரெக்டாக 1 கிலோமீட்ரு. அங்கேருந்து ஜிஆர்டி ஆப்போசிட்லேருந்து நம்ம ட்ராவல் ஆகி உள்ளே போகிறதுக்கு கரெக்டாக 200 மீட்ரு. அந்த உள்ளே நம்ம போகக்கூடிய அப்ரோச் ரோடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆதம்பாக்கம், நீங்கள் ஆதம்பாக்கம் சென்ட் ஆஃப் மவுண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரோடு வழியாகவே நீங்கள் அப்ரோச் பண்ணி போயிடலாம். நான் சொல்கிறது நம்ம ப்ராப்பர்ட்டி கிட்ட இருந்து வேளச்சேரி ஆதம்பாக்கம் சென்ட் ஆஃப் மவுண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து அது வரைக்குமே நீங்கள் ட்ராவல் ஆகிக்கலாம். ஆதம்பாக்கம் அதே மாதிரி வந்தீங்கன்னா ஆலந்தூர் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன், அதாவது மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ரீச் பண்ணிடலாம். அதாவது நம்ம சொல்கிற லக்ஷ்மி நகர் ஏரியாவிலேருந்து கரெக்டாக உங்களுக்கு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் ஆலந்தூர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நீங்கள் ரீச் ஆகி போயிடலாம். இப்போ நம்ம நிற்கக்கூடிய இந்த இடம் தான் ஜிஆர்டி ஆப்போசிட்டு. இப்போ நான் காட்டினேன் பார்த்தீங்களா, இந்த ரோடு அப்ரோச் வழியாக தான் நான் சொல்கிற ரூட் எல்லாமே உங்களுக்கு ஷார்ட்டாகவே இருக்கும். ஜிஆர்டி பாரத் பெட்ரோலியம் ஆப்போசிட் எதிர் ரோடு தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து போகக்கூடிய அப்ரோச் ரோடு தான். நேராக இந்த ரோடு போனீங்கன்னா முருகன் கோவில் வரும். இந்த முருகன் கோவிலுக்கு ரைட் எடுத்திங்கன்னா, அதாவது இது வந்து லக்ஷ்மி நகர் முருகன் கோவில், பாலசுப்ரமணியன் கோவில். இந்த கோவில் பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிஆர்டிலேருந்து ஆப்போசிட் ரோடு உள்ளே வந்தீங்கன்னா நேராக அந்த முருகன் கோவில் தான் முட்டி நிற்கும். அப்போது ரைட் எடுத்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் லக்ஷ்மி நகர். நான் இப்போ உங்களுக்கு காட்டுற பாருங்க, லக்ஷ்மி நகர் 2வது பிரதான சாலையில் தான் அமைஞ்சிருக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி கிட்ட வந்துட்டோம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே அப்ரோச் பண்ணிடுவோம். வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு, கிச்சன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம்ஸ் போட்டிருக்காங்க. இந்த வீடு நான் உள்ளே காட்டும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிடும் இது எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் பழமையான வீடுன்றது. 25 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இது ஓல்டு, 25 இயர்ஸ் வந்து ஓல்டு ப்ராப்பர்ட்டி. இப்போ மெயினாக எதுக்கு நான் இதை காட்டுறேன்னா, உள்ளே வந்து நம்ம லேண்டாக காமிச்சிருந்தா ஓரளவுக்கு தெளிவாக உங்களுக்கு வந்து வியூ பண்ணி காமிச்சிக்கலாம். இப்போ வீடாக இருக்கிறதுனால உங்களுக்கு வீட்டுக்குள்ளே நான் எப்படி இருக்குதுன்றதை வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஏற்கனவே ஒரு 3 அடி செட்பேக் வந்து நான் ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங் உள்ள செட்பேக் தான் காமிச்சிப்பேன். இப்போ வெஸ்ட் ஃபேஸிங் செட்பேக் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த வீடு முடிச்சுட்டு நம்ம வெளியே போகும்போது நான் அந்த செட்பேக்கையும் கட்டுறேன். அந்த செட்பேக்கில் தான் வந்து ஹவுஸ் ஓனர் இப்போதைக்கு இருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம மெயினாக யாருக்கு வந்து நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, செமி கமர்ஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா யார் விரும்புகிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வேளச்சேரி லொக்கேஷனில் மெயின் ரோட்லேருந்து ஒரு 200 மீட்டரில் ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சூட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பில்டர்ஸுக்கு மெயினாக உங்களுக்கு நம்ம சேனலில் நிறைய பேர் பில்டர் நம்ம பார்த்துட்ருக்கீங்க, நிறைய பில்டர்ஸ் நம்ம சேனலில் வந்து பார்த்துட்டு கால் பண்ணியிருக்கீங்க. இப்போ பில்டர்ஸ்க்கும் நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் வந்து அவங்களுக்காகவே மெயினாக போடுறேன். ஏன்னா பில்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் ரோடு அப்ரோச் பண்ண மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இது சூட் ஆகும். 40x60 டைமென்ஷன் சவுத் ஃபேஸிங் டைரக்ஷன் இது லக்ஷ்மி நகர். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா சிஎம்டி அப்ரூவ்லாம் ஒன்றும் இல்லைங்க, வந்து பட்டா லேண்டு தான். அப்ரூவ்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 இயர்ஸாக வந்து அவங்க கைக்குள்ளே வச்சுருக்கிற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. மற்றபடி மேலும் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஓனர்கிட்டே டேரெக்டாக அவங்ககிட்டே வந்து கலந்து பேசி என்னென்ன நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியோடைய டீட்டெயில்ஸ் நமக்கு தேவைப்படுதோ எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்டே நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். டேரெக்டாக நம்ம வந்து ஓனர் மீட்டிங்கே வந்து கொடுக்கலாம் உங்களுக்கு. ஓனரே நான் வந்து உங்களுக்கு டீல் பண்ணி விட்டுருவேன். மேலும் இந்த ப்ராப்பர்ட்டியோடைய டீட்டெயில்ஸ் எதனா தெரியணும்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் எனக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா எல்லா போர்ஷனும் உங்களுக்கு காமிச்சிட்ருப்பேன். இப்போ போர்ஷனாக நம்ம காமிச்சாலும் கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு ஒரு பங்களா மாடலை கட்டலாம், இல்லை பில்டருக்கு சூட் ஆகலாம். அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பிளாட் வைஸாக வந்து
நம்ம வந்து அவங்க சேல் பண்ணலாம். இல்லை ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு சூட் ஆகலாம். அதே மாதிரி கமர்ஷியலாக, ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃப்ரண்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா 2 கடை போட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நெட் சென்டர் மாதிரி, அதாவது ஜெராக்ஸ் கடைக்கு மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு கடை போர்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்ட்டு வந்துட்டுருக்கு. பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது. இந்த வீடியோ எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கடை வந்து க்ளோசிங்கில் தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன கடைன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது மெயின் ரோட் பக்கத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டியோடைய டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வந்து ஒரு ஷாப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எதுக்காக கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா, அது வந்து இந்த வுட்டன் ஒர்க்கெலாம் வந்து பண்ணுறாங்க போல இருக்குது. யூபிஎஸ்சி டோர் இதெல்லாம் வந்து அந்த ஒர்க்கிங் பண்ணிகிட்ருக்காங்க பொழுது அதுக்கு வந்து ஒரு குடோன் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த டெரஸ்ட் வந்து. மேலும் நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டியோடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றேன். ஓரளவு கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து மெயின் ரோட்லேருந்து பக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதோடைய டீட்டெயில் மறுபடியும் சொல்லிடுறேன். 2400 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, சவுத் ஃபேசிங் டைரக்ஷன், 20 ஃபீட் ரோடு, செமி கமர்ஷியல் ஏரியா. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12,500 12,500 அவங்களுடைய ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு நெகோசியேஷன் பண்ணிக்கலாம்னு ஓனர் சொல்லிக்கிறேன். கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக சைட் பார்க்கலாம்.